அன்பான இதயங்களுக்கு என் இனிமையான வணக்கங்க. இன்னைக்கு காசரளி பூஞ்செடிகள் எத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம். காசரளி பூவு இது சாமிகளுக்கு மட்டும்தான் வைக்க முடியும், நம்ம பெண்கள் தலையில வைக்கக்கூடாது. டேபிள் ரோஜா ஆரஞ்சு கலரு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது. நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி வச்சா செடிகள் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு செடி வச்சாவே போதுங்க, எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. காசரளி செடி, நந்தாவட்டம் பூஞ்செடி பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது. சந்தன கலரு செம்பருத்தி, ரோஸ் கலர், சந்தன கலர் செம்பருத்திங்க. ஒத்த அடுக்கு செம்பருத்திங்க இது. வாங்க இப்ப அடுக்கு செம்பருத்தியை பார்ப்போம். இதுதாங்க அடுக்கு செம்பருத்தி. இது ஆபீஸ் ரகம், நாட்டு ரகம் இல்லை. நாட்டு ரகம் இன்னும் கொஞ்சம் மென்மையாக இருக்கும், கலர் ரோஸ் கலராக இருக்கும். இந்த பூ வாடாது சீக்கிரம், நல்லா முடு முடுன்னு இருக்கும் பாருங்க. செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி இது பூர்த்து கொண்டே இருக்குங்க. டெல்லி கனகாம்பரம், இதுதாங்க டெல்லி கனகாம்பரம். நாட்டு புடலங்காய் ரொம்ப சுவையாக இருக்கும், காய் நிறைய காய்க்குங்க. நாட்டு புடலங்காய், பச்சை காய், பச்சை புடலங்காய். மேல விவரங்களுக்கு ஈஸ்வரியின் நாளொரு மூலிகை.